வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். சில்லி பன்னீர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபியை பண்றதுக்காக நான் இன்வைட் பண்ண போறது மைதிலி அவர்கள். என்னோட நேம் மைதிலி அன்புச்செல்வன். நான் சென்னை சந்தோஷபுரத்துல இருந்து வரேன். சந்தோஷபுரம் அப்படி ஒன்று இருக்கா சென்னையில? எஸ் மேம். ஓ, எந்த ஊர்ல இருக்குது? நியர் மேடவாக்கம். ஓ ஃபைன், ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் மேக் ஓவர் ஆர்டிஸ்டா இருக்கேன். ஃபைன். ஸோ நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃபைன், ஓகே. ஸோ இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா எத்தனை வருஷமா இருக்கீங்களா? எத்தனை மாசமா இருக்கீங்க? நியர் 4 years. ஓ, 4 years ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம சில்லி பன்னீர் செய்ய போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? பன்னீர், மஞ்சள் குடைமிளகாய், எண்ணெய், உப்பு, வெள்ளை எள்ளு, சர்க்கரை, சோள மாவு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, மிளகுத்தூள், கொத்தமல்லி, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், கெச்சப். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அண்ட் சர்க்கரை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். முக்கியமா வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுவாங்க சைனீஸ் ரெசிபினாலே. சைனீஸ் ஸ்டைலில் பண்ண போறோமா? ஆமாம். ஓகே. ஸோ இந்த சர்க்கரை எதுக்கு வச்சிருக்கோம்? சும்மா என்ஹான்ஸ் பண்றதுக்கா? என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எப்படி ஆரம்பிக்க போறோம்? இப்போ பன்னீர்ல நம்ம கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓ, மேரினேட் பண்ண போறோமா? ஆமாம். ஓகே, பவுல் இருக்கு. பிளாக் பெப்பர் பவுடர். ஓகே. ஆட் பண்ணணும். பூண்டு ஆட் பண்ண போறீங்களான்னு இல்ல கேட்டேன். மேம். ஓகே ஃபைன். சால்ட். ஓகே. வெள்ளை எள்ளு. ஓகே. கார்ன்ஃப்ளவர் பவுடர். தேவைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓ, இவ்வளோதானா? வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா? அவ்வளோதான். ஓகே. இது வந்து 5 to 10 minutes வந்து அப்படியே மேரினேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 5-10 நிமிஷம் ஊறினா போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 5-10 நிமிஷத்துக்குள்ள நமக்கு பண்ண வேண்டிய வேலைகள் வேற ஏதாவது இருக்கா? இல்லை நம்ம அது கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம செய்ய போறோமா? மேம் இது வேலை இருக்குங்க. பத்துக்கு இல்லாமா? ஓகே. பவுல். ஓ, ஸ்மால் பவுல். ஓகே. இதுல என்ன பண்ண போறோம்? சாஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா. டொமேட்டோ சாஸ். ஏதாவது அளவு இருக்கா? ஜஸ்ட் 1 spoon. ஓகே. டொமேட்டோ சாஸ் 1 spoon. ரெட் சில்லி சாஸ் 1 spoon. டார்க் சோயா சாஸ் 1 spoon. Two pinch salt, sugar. Some water. வாட்டர் ஜக்ல இருக்கு. ஸோ இந்த சாஸ் போட்டதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம குக் பண்ணும்போது ஆட் பண்ண போறோமா? இல்லை இது நம்ம குக் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ பன்னீர்ல ஆட் பண்ண போகுது இல்லை? பவுல். இன்னொரு பவுல் வேணுமா? ஓகே. கார்ன்ஃப்ளவர் மேம். கார்ன்ஃப்ளவர் 2 spoon. இது என்ன இந்த ஸ்லரி ரெடி பண்ண போறோமா? இது நம்ம ஃபைனலா லாஸ்டா கிளாஸியா. ஓகே.
ஸோ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மேம். பேக்ல கடாய் இருக்கு. ஆன் பண்ணிட்டுமா? இந்த பன்னீர் வந்து எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுத்து தனியா வச்சுக்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஊத்திக்கலாம். இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போறோமா இல்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ண போறோமா? ஷாலோ. ஓகே. ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த பன்னீர் நம்ம ஆயில்ல சேர்த்துக்கலாம். ஹைல தான் இருக்கு. ஹைல தான் இருக்கு. இது கொஞ்சம் டீப் ப்ரௌனா வந்தாதான் உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா வேகும். ஸோ அடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா இது டீப் ப்ரௌனா வரணும்ட்டாங்க, அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டன் ப்ரௌனா இது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த சில்லி பன்னீர் அப்படின்னு மாத்துறதுக்காக மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் கியூப்ஸா. அதை வந்து இது கிடைச்சோன்னு தான் பண்ண போறோமா இல்ல மீன் டைமே வதக்கிடலாமா? இது நம்ம பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணுமா? ஓகே. ஸோ இப்போ பன்னீர் ரெடி ஆயிட்டே இருக்கு. போட்ட பன்னீர் அப்படியே தான் இருக்கு, இன்னும் அந்த கோல்டன் ப்ரௌன் வரல. ஸோ கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு இதே கடாயிலையோ இல்லை வேற கடாயிலையோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ கோல்டன் ப்ரௌனா வந்துருச்சா எடுக்கலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். போதுமா பேபி குக் பண்ணது? பவுலுக்கு நம்ம பன்னீர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சில ஸ்பூன்ல கூட எடுங்க, இல்ல நான் உங்களுக்கு கரண்டி தரட்டுமா? ஓகே. இப்போ இன்னொரு சேர்த்துக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் மேம் வேணும். ஓகே. இப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம இந்த கடாய் எடுத்து இந்த சைடில் வச்சுட்டு அந்த கடாயில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ சிம்ல இருக்கு, அந்த கடாய் எடுத்துடலாமா? ஓகே. ஓகே. தேவை அப்படின்னா வந்து இந்த கடாயிலேருந்து ஆயில் எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து கம்மியாக தான் வேணும். ஸோ நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கார்லிக் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஹைல இருக்கா? ஸோ இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓகே. உங்களுக்கு இப்போ இந்த கரண்டிலாம் தேவையில்லை, எடுத்துடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் சாப் பண்ணி ஃபைன் சாப் பண்ணி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைப்படும்ல? ஓகே.
பச்சை மிளகாய் இங்க வைக்கிறேன், தேவைனாக்கிடுங்க. இது ரெண்டும் ஒரு 2 minutes நல்லா கொஞ்சம் அது எண்ணெயில வதங்கினா போதும். நெக்ஸ்ட் கிரீன் சில்லி நல்லா ஃபைன் சாப் பண்ணதே ஆட் பண்ணிக்கலாம். போதுமா? போதும். ஓகே. ஒரு பக்கம் பூண்டு, இஞ்சி இது ரெண்டும் கொஞ்சம் இந்த சவுத் இந்தியன் ஃபீல் கொடுத்தாலும், இதுக்கப்புறம் நம்ம போட போகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு அந்த ஒரு சைனீஸ் ஃப்ளேவரை கொடுக்கும். நெக்ஸ்ட் நல்லா ஃபைன் சாப்பா கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ கியூப்ஸா கட் பண்ண ஆனியனும் இருக்கு, அதுவும் போட போறோம். அதுவும் போடுங்க. ஓகே. ஸோ 2 tablespoon போட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா சாப் பண்ண ஆனியனை போட்டாச்சு. இதுக்கப்புறம் 3 விஷயங்கள் வச்சிருக்கோம், கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம டைஸ் பண்ணி வச்ச ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். போட போறீங்களா இல்லையா? கொஞ்சம் இந்த ஆனியன் எப்பயுமே நம்ம சமையல் செய்யறப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில. அப்பனாதான் வந்து டேஸ்ட் அது அதிகமா கொடுக்கும். அது நல்லா வதங்கலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் வரும். ஸோ மோரோவர் ஆனியன் வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா வதங்கி தான் வந்து அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். வெங்காயம் வதங்குற வாசனை வருது, ஆனா நல்லா வதங்கணும்னு இருக்காங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தாலே போதும். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியனும் பாருங்க, நான் நிறைய எபிசோட்ஸ் சொல்லியிருக்கேன், அவ்வளோ ஈஸியா இங்க அவைலபிள் இல்லை, அதனால நாங்க கொத்தமல்லி எடுத்திருக்கோம் இல்லையா? ஓகே. ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியனும் சைனீஸ் ரெசிபி ஆகட்டும், இல்லை இந்த சில்லி பன்னீர் ஆகட்டும், இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். பட் அவைலபிள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் டைஸ் பண்ணி வச்ச ஆனியன் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல்ல இருக்கிறதா டைஸ் ஆனியன் சொல்லுவாங்க. ஸோ இந்த லெவல்ல இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயரா இருக்கிறத நம்ம தனித்தனியா எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாதாரணமாகவே கட் பண்ண ஆனியனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஏன்னா அப்பதான் அது ஒன்னோட ஒன்று ஒட்டாம தனித்தனியா இருக்கும். இல்லைன்னா எப்படி பார்த்தாலும் அது ஒட்டிக்கும். ஏன்னா லேயர் லேயரா தான் நம்ம கட் பண்ணுவோங்கிறதுனால. போதுமா அது? ஸோ நம்ம டைஸ் பண்ணி வச்ச ஆனியனும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுவும் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம், அது போதும்ட்டாங்க. நெக்ஸ்ட் கேப்சிகம் அதுவும் டைஸ் லெவல்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சதை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லோ கலருக்கு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா பன்னீரை இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதை முதல்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி. ரொம்ப வேகாம கொஞ்சம் பாதி வெந்தா போதும். ஓகே. ஸோ இப்போ பன்னீர் போடுறதுக்கான டைம் வந்துடுச்சா, இல்லை இப்போ நம்ம போட்ட இந்த குடமிளகாலாம் தேவையான அளவுக்கு குக் ஆயிடுச்சா, இதெல்லாம் கேட்க போறோம். பேபி போதுமாமா?
போதும் மேம். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம சாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, அதுவும் தேவையான அளவு போட்டாச்சு. ஸோ இதுக்கு நம்ம தேவையான அளவு மட்டும் நம்ம சோயா சாஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது குக் ஆகணும்னா சாஸ் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க, அதை ரெடிமேடாக தான் வாங்க முடியும். கொஞ்சம் அது திக் ஆகணும், மேலே போய் கோட்டார அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது குக் ஆகாது. நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னதான் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டாலும் இந்த கார்ன்ஃப்ளவரில் அந்த ஸ்லரி ரெடி பண்ணி அப்படி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ அப்படிம்பாங்களா. நம்ம அந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டதுக்கப்புறம் திடீர்னு நமக்கே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருக்கும். அது மாதிரி அந்த ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு கிளாஸி ஃபீல் அப்படி கிடைக்கும். ஸோ அது கிடச்சிருச்சு. இப்போ நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சா பன்னீர் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபைன், சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சால்ட்டா ஓகே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். ஃபைன். இப்போ கார்னிஷை முடிச்சிட்டோம், பிளேட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். போதுங்களா? ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இப்போ இதில் நமக்கு மறுபடியும் ஏதாவது கார்னிஷ் பண்ணலாமா, இல்லை போதுமா? அவ்வளோதான். வேண்டாமா? இந்த 6 கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேற என்னங்க, எப்பவும் சொல்கிற அதே விஷயம் தான். எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஷார்ட்டான செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்யூப்ஸாக பன்னீரை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டோம், தேவையான அளவுக்கு உப்பு, வெள்ளை எள்ளு அண்ட் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை பெசரி தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் 3 சாசஸ் எடுத்துருந்தோம், கெச்சப்,
ரெட் சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ். இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அதையுமே மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளோரில் தண்ணி போட்டு ஒரு ஸ்லர்ரி ரெடி பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் கடாயில் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ பன்னீரை நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் மறுபடியும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், ஃபைன்லி சாப்ட் இஞ்சி இது ரெண்டுத்தையும் போட்டு இது ரெண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் முதல்ல ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணி ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அது நல்லா வதங்கணும்னு வெயிட் பண்ணணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ண ஆனியன்ஸை போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் பச்சை குடை மிளகாயை போட்டோம். பச்சை குடை மிளகாயை தொடர்ந்து எல்லோ கலர் குடை மிளகாவையும் போட்டு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாஸ் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சாஸ் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லர்ரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு அந்த ஸ்லர்ரியும் நமக்கு தேவையான அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் இந்த கடாயில் அப்படியே இந்த மசாலாவோட ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மறுபடியும் ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சில்லி பன்னீர். ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். குக் பண்ணது டேஸ்ட் பண்ணது எதுலேயுமே வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக குக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள்.